கோயில்களின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து கேள்வி எழுப்பி சர்ச்சைகளை கிளப்ப முயலும் எந்த ஒரு தரப்பையும் இந்துக்கள் கண்டு கொள்ள வேண்டாம். மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பிட்ட சிலரே அந்த வேலையை பார்த்து வருகின்றனர். அதாவது பிறப்பால் மலாய்க்காரர்களாக இருப்பவர்களை விட என்னமோ தங்களுக்குத்தான் மலாய் உணர்வு அதிகமாக இருப்பதாக அவர்கள் காட்டிக்கொள்ள முயல்கின்றனர். நிதர்சன உண்மை என்னவென்றால் மலாய் சமூகத்துடன் இந்துக்கள் காலம் காலமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். கோயில் சர்ச்சைகளை மலாய்க்காரர்கள் எழுப்புவதில்லை. பிரச்சினை செய்வது வெறும் ஜம்ரி வினோத், ஃபிர்டோஸ் வாங் போன்ற ஒரு சில தனிநபர்கள்தான். பரவாயில்லை, அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசட்டும். அவர்கள் மீது அரசாங்கமும் பிரதமர் துறை அலுவலகமும் உரிய நடவடிக்கை எடுக்கட்டும் என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் சொன்னார். சனிக்கிழமை பேராக் தாப்பாவில் உள்ள ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலில் தேசிய முன்னணி வேட்பாளருடன் ஊர்வலமாக சென்ற பிறகு செய்தியாளர்களிடம் சரவணன் பேசினார். ஆண்டாண்டு காலம் இல்லாமல் இப்போது மட்டும் இந்து கோயில்கள் திடீரென இந்நாட்டில் சர்ச்சையாவது ஏன் என்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. எனவே குறிப்பிட்ட தரப்புகள் பின்னாலிருந்து பிரச்சனையை தூண்டி விடுவதாக மஇகா சந்தேகப்படுகிறது. தூண்டி விடுபவர்கள் யார் என்பது நேரம் வரும்போது வெளிச்சத்துக்கு வரும் என்றார் அவர். கோலாலம்பூரில் மஇகா தலைமையகம் பக்கத்தில் ஒரு சிறிய கோவில் பெர்கிம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய நல அமைப்புக்கு சொந்தமான சூறாவுக்கு எதிர்ப்புறம் கட்டப்படுவதாக வெள்ளிக்கிழமை பிரச்சனை எழுந்தது குறித்து சரவணன் கருத்துரைத்தார். அவ்விடத்தில் புதிய கோயிலை கட்டுவதாக கூறப்படுவதை சரவணன் மறுத்தார். புதிய நிலத்திற்கு இடமாறி செல்வதற்கு முன்பு தற்காலிகமாக அது அங்கு நிறுவப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். இதை ஏன் ஃபிர்டோஸ் வாங் சர்ச்சையாக்கினார் என தெரியவில்லை. உண்மையிலேயே அவருக்கு நல்ல எண்ணம் இருந்திருந்தால் மஇகா தலைவர்களை சந்தித்து விளக்கம் பெற்றிருக்கலாம். அதை விடுத்து நேரடியாக மறியலில் இறங்குவதும் சினமூட்டுவதும் தேவையற்றது என டத்துஸ்ரீ சரவணன் கூறினார். சர்ச்சையாகியுள்ள அந்த சிறிய கோயில் குறித்து டிபிகேஎல்லும் விளக்கம் அளித்துள்ளது. வர்த்தக தள கட்டுமானம் முடியும் வரை தற்காலிகமாக அந்த தனியார் வழிபாட்டு தளம் அங்கு நிறுவப்பட்டுள்ளது. அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அல்ல, இடம் மாற்றுவதாக உத்தரவாதம் அளித்துள்ளார் என்றும் டிபிகேஎல் தனது அறிக்கையில் கூறியது.